வல்லநாடு பகுதியில் வாழ்கின்ற அருமை பெரியோர்களே, தமிழ் அன்பு தாய்மார்களே, எழுச்சி மீது இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே வெள்ளையத்தேவன் பிறந்த மண்ணிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உள்ள நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டப்ப மூன்றாவது அணி என்று எங்களை அன்றைக்கு அரசியல் ரீதியாக பார்த்தாலும் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளுக்கு மேல் கொடுத்தவர்கள் நீங்கள். இந்த முறை வெற்றி பெற போகின்ற முதல் அணியின் வேட்பாளராக, திமுகவை வீழ்த்த போகின்ற முதல் அணியின் வேட்பாளராக அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருதுசேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என 17 கட்சி கூட்டணியின் வேட்பாளராக அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த முறை இங்கே போட்டியிடுகிறார். உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்களால் 2016 சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அன்றைக்கு அவரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்தீர்கள். எனக்காக தனது பதவியை துறந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர் நம்மோடு நமது வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே அவர் இந்த முறை போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாருக்கும் நிம்மதி இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த பகுதியில் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்படுகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. அதை பராமரிக்க வேண்டிய முதலமைச்சரோ கண்டும் காணாமல் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான மற்ற வழிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தலில் ஏழை எளிய மக்களை 1000த்திற்கும் 2000த்திற்கும் விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர் இந்த முறை முயற்சிக்கிறார். அவரது முயற்சிக்கு நீங்கள் இந்த முறை வெற்றி தரக்கூடாது. காரணம், தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருட்களின் சந்தையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் எங்கும் கிடைக்கிறது. அதனால் மாணவர்களும், கல்லூரி செல்கின்ற மாணவர்களும், பள்ளி செல்கின்ற மாணவர்களும், ஏன் வேலைக்கு சென்ற இளைஞர்களும் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். போதைக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களிலே இந்த நாட்டில் அவர்கள் ஈடுபடுவதன் காரணத்தினால்தான் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, யாருக்கும் பாதுகாப்பில்லை. இந்த ஆட்சியில தேர்தல் நேரத்தில் போன 21 தேர்தலின் பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்றார்கள், செய்யவில்லை. அதுபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்குமே அவர்கள் சொன்னதை செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நமது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி,
பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, அதுபோல மருத்துவர்கள், செவிலியர்கள், மாற்றுத்திறனாளிகள் வரை, துப்புரவு தொழிலாளர்கள் வரை இன்றைக்கு தங்களுக்கு சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு போராடி வருகிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு மையங்களிலே வேலை பார்ப்பவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற சூழ்நிலை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படாத ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 8000 கொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த 5 ஆண்டுகளிலே நடந்திருக்கின்றன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது தன் மகனுக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று அவர் சுற்றித்து வருகிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி வேண்டும் என்றால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மறந்துவிடாதீர்கள். நமது சுந்தரராஜன் அவர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வரக்கூடியவர். இந்த தொகுதி குறித்தும் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு ஊரின் தேவைகள் குறித்தும் நன்கு அறிந்து வைத்திருப்பவர். அவர் இங்கேயே உங்களோடு வசித்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்றக்கூடியவர். அவர் நமது தொகுதிக்காக சொல்லியிருக்கிற வாக்குறுதிகள் உங்களுக்கு வீடு வீடாக சொல்லியிருப்பார். இருந்தாலும் நான் அவற்றை சொல்ல வேண்டும் என்கிற முறையில் போக்குவரத்து பணிமனை அமைக்கப்படும், கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும், மேம்படுத்தப்பட்ட சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும், சட்டவிரோத கல்குவாரிகள் மூடப்படும், ஆயத்த ஆடை பூங்கா அமைக்கப்படும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அவர் வாக்குறுதிகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 23ஆம் ஆண்டு டிசம்பர் மாத கடைசியில பெரும் மழை காரணமாக நமது ஸ்ரீவைகுண்டம், ஏரல், நமது ஒட்டப்பிடாரம் தொகுதியில அந்த மாப்பிள்ளையூர் அணை போன்ற பகுதிகள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது ஆளுங்கட்சியினர் வருவதற்கே பயந்து கொண்டிருந்தார்கள். வந்தவர்களையும் மக்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. அன்றைக்கு எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் தான் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அன்ற நேரத்திலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இதுபோல எப்பொழுது மக்களுக்கு இடர்வு ஏற்பட்டாலும் அப்பொழுது வந்து உங்களை உடனுக்குடன் வந்து நிற்பவர்கள் அதிமுக தலைமையிலான நமது பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். நமது ஊரில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டவனின் உற்ற நண்பர் வெள்ளைத்தேவருக்கு அம்மா அவர்கள் ஆட்சியிலே தான் மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதுபோல நீங்கள் வெங்கல சிலை வேண்டும் என்பதை நமது அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் உங்களுக்காக நிறைவேற்றி தந்தார் என்பதையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொண்டு நமது பகுதியின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர அருமை சகோதரர் சுந்தரராஜ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் இருந்த இடமாக இருந்தும் கூட இப்பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் பலர் சென்னை போன்ற மற்ற நகரங்களுக்கு வேலை தேடி செல்கின்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நீரை உறிஞ்சுவதாலும் விளைநிலங்கள் அனைத்தும் தனியார் காற்றாலை நிறுவனங்களுக்கும் தாரை வார்க்கப்படுவதால் சிறப்புமிக்க தொகுதி தனது தனித்தன்மையை இழந்து வருகிறது. செக்காரக்குடியை தலையிடமாக கொண்டு தனி ஊராட்சி கலை அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என இப்பகுதி மக்களின் கோரிக்கை வெறும் கோரிக்கையாகவே இருக்கிறது. தொண்டை சரியில்லை வேற ஒன்று. அதுபோல தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட பொட்டலூரணி கிராமத்தில் மட்டும் 3 மீன் கழிவு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. மீன்களை மூலப்பொருட்களாக கொண்டு பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அப்பகுதி முழுவதுமே
சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி வருகிறது. 3 நிறுவனங்களிலிருந்தும் வெளியேறும் நச்சு புகையினால் பாதிக்கப்படும் மக்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறீர்கள். இந்த மீன் கழிவு ஆலைகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு இந்த திமுக அரசு செவிசாய்க்கவில்லை. உறுதியாக அம்மாவின் ஆட்சி அமைந்த பிறகு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தருவதற்கு உறுதுணையாக இருக்க அன்பு சகோதரர் சுந்தரராஜ் அவர்களை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். இங்க இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக ஏற்பாடு செய்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் சகோதரர் சிவசுப்பிரமணியம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமண பெருமாள், பாரதிய ஜனதா கட்சி கருங்குளம் வடக்கு ஒன்றிய தலைவர் பேச்சுமுத்து, பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் பிரிவு, அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுப்பராஜ், எம்ஜிஆர் அணியின் இளைஞர் அணியின் மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம், பரமேஸ்வரன், பிள்ளைமுத்து, இசக்கிதுரை, ஜேசிபி குமார், கருப்பசாமி, அமமுக கிளை செயலாளர் ராமையா, அதிமுக கிளை செயலாளர் தங்கபாண்டி, இணை செயலாளர் ஐயப்பன் மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில துணைத் தலைவர் கொம்பையா, அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் விஜய உடையார் போன்ற நான் பெயர் குறிப்பிட்ட நிர்வாகிகளும் மற்றும் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்த பெயர் சொல்லாத நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றி சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.